ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வகுப்புகள் நம்ம அகாடமியில மாதனூர் பிரான்ச்ல நடைபெற்று இருக்குது. கிளாஸ் கம் டெஸ்ட், அதுவும் சிபிடி முறையில டெஸ்ட். பிசிக்கல் வேணும் நினைக்கிறவங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நான் போன வருஷமே படிச்சு நினைக்கிறவங்களுக்கு சோனிக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40 டெஸ்ட் அடங்கிய ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸும் இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம யூடியூப். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே ரீசனிங் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இந்த புல்லட் டெஸ்ட் சீரிஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணி எழுதிருப்பீங்க. ஸோ ரீசனிங் அண்ட் தென் சயின்ஸ் ரெண்டுமே கலந்து தான் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். ஸோ ரீசனிங்கான டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஸோ ரீசனிங் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டே 1, அதாவது இன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் அண்ட் அனாலஜி தான் வந்து உங்களுக்கு சிலபஸா வச்சிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாவே கிளாசிபிகேஷன் அனாலஜினாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வயசுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு டாபிக்கா தான் அது இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் தேர் இஸ் நோ லிமிட்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படிதான் கேட்கணும் இப்படிதான் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ லாஜிக்னு அவங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்கச்சக்கமான வித்தியாசமான லாஜிக்ஸ்கள் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அத்தனை லாஜிக்ஸையும் பிரேக் பண்றதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிகமான கொஸ்டின்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது மூலமாகவும் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறது மூலமாகவும் மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம பாட்டுன்னு திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் போட்டோன்னே ஓகே இந்த டாபிக் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுறதுக்கு பேர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஸோ ஒருத்தருடைய இது வந்து மெயினான ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்ட உடனே அவன் காலரை தூக்கி வச்சுட்டு இந்த டாபிக் எனக்கு வந்துருச்சுன்னா இருக்கக்கூடாது. 100 கொஸ்டின் போட்டாலுமே நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் ஏராளமா இருக்குன்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கண்டிப்பா நம்மள சக்சஸ் நோக்கி வரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த அனாலிசி அண்ட் கிளாசிபிகேஷன்ல ஒரு சில லாஜிக்ஸும் வச்சிருப்பாங்க, நம்ம படிச்சதை வச்சும் செக் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அதை மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மெயினா இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இந்த அனாலிசி அண்ட் கிளாசிபிகேஷன்ல இவங்க ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பெரும்பாலும் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்பபெட் லெட்டர் தான். புரியுதுங்களா? ஏபிசிடின்னு சொல்றோம்ல, அந்த லெட்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. சோ அதை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஏபிசிடி தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சோம், ஊறி இருக்கும். அதிலே ஏபில இருந்து ஜட்டு வரை இப்ப கேட்டாலும் டக்குன்னு மனப்பாடமா ஒப்பிச்சிடுவோம். ஆனா அதை வந்து ஒரு கொஸ்டின் சீரீஸ், அந்த ஒரு கொஸ்டின்ல வந்து தவறானதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஆட் ஒன் அவுட் பார்ட்ல வச்சாலும் சரி, இல்லைன்னா அனாலிசில எப்படி இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சாலும் சரி, நம்ம என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா சடனா வந்து சில நேரத்துல குழம்பிடுறோம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஏபிசிடியில ஏ 1வது லெட்டர், கே வந்து 11வது லெட்டர், அப்ப 21வது லெட்டர் எது அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா யூ. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கத்துக்கோங்க. ஏன் அதனுடைய பொசிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, நீ லெட்டரா பாக்கிறத விட அது டக்குன்னு ஒரு பொசிஷனா பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸையும் ஈஸியா சூஸ் பண்ண முடியும். சோ நான் மேக்ஸிமம் ஏபிசிடி வந்து எனக்கு இப்ப லெட்டரா எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு எனக்கு ஃபார்வர்ட் ஆர்டர்லயும் அதனுடைய பொசிஷன் பதிஞ்சிருச்சு, ரிவர்ஸ் ஆர்டர்லயும் அதனுடைய பொசிஷன் பதிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் தான். சோ நான் நிறைய அந்த கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர்ல ஏ எத்தனாவது லெட்டர், ஜெட் எத்தனாவது லெட்டர், சி எத்தனாவது லெட்டர் எல்லாமே எனக்கு சொல்ல தெரியும். இப்ப சி முன்னாடி இருந்து பார்த்தா 3வது லெட்டர்னு சொல்ல தெரிஞ்சு, எனக்கு தான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது 24வது லெட்டர்னு சொல்ல தெரியும். முன்னாடி இருந்து பார்க்கும்போது 8வது லெட்டர் எச்ன்னு சொல்லுவேன், பின்னாடி இருந்து பார்க்கும்போது எஸ் தான் 8வது லெட்டர்னு சொல்லுவேன். சோ இது எல்லாமே எனக்கு பிராக்டிஸ் தான். சோ அதே மாதிரி நீங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதனுடைய மேக்ஸிமம் அதன் முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய பொசிஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்கான டிஸ்கஷனுக்குள்ள போவோம். சோ இதுலயுமே நான் அந்த ட்ரிக்லாம் ஒரு சில இடத்துக்குலாம் சொல்லி தரேன். அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த புல்லட் டெஸ்ட் 2 ரீசனிங்ல வந்து இன்னைக்கான முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி தான். அனாலஜினாலே இந்த வார்த்தை கூட இது தொடர்பு படுத்திருந்தா இந்த வார்த்தை கூட எதை தொடர்பு படுத்துவீங்கன்னு தான் கேக்குறாங்க. பாருங்க, இது நம்ம வந்து சாதாரணமா ஒரு பார்த்து பதில் சொல்ற மாதிரி எல்லாம் கேள்வி இல்ல, சயின்ஸ்னுடைய புரிதல் இருந்தா ஆன்சர் பண்ணலாம். இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அயன் Fe கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. அயன் என்ன? இரும்பு. இரும்பினுடைய அந்த கெமிக்கல் சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா Fe தான். ஓகேங்க, ஃபெர்ரைட்னு சொல்லுவாங்கல்ல, ஃபெரஸ் ஆக்சைடு. அது இருக்கிறதுனாலதான் மண்ணு செம்மண்லாம் வந்து சிவப்பா இருக்கு, ஃபெரஸ் ஆக்சைடு இருக்கு. அப்ப ஃபெரஸ்னால இரும்பு ஆக்சைடு. ஓகேவா? அப்ப ஃபெரஸ் அதோட ரிலேட் பண்றாங்க. அப்ப சில்வர், வெள்ளியை எதோட ரிலேட் பண்ணுவாங்கன்னா ஏஜி. ஓகேவா? வெள்ளி எதோட ரிலேட் பண்ணுவாங்க? ஏஜி. அப்ப கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் சில்வர், வேதியியல் குறியீடு, வெள்ளியினுடைய வேதியியல் குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜி. அப்ப மத்ததெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுப்போம். சயின்ஸ் படிக்கல, பட் மத்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு அந்த கெமிக்கல் சிம்பிள்ஸ் வந்து எதை குறிக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுப்போம். Na எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியத்தை குறிக்குது. Na எதை குறிக்குது? சோடியம். சரிங்களா? அடுத்தது Cl இது Ci இல்ல L. ஓகேவா? குளோரைன், குளோரினை குறிக்குது. சரிங்களா? இது வந்து குளோரினை குறிக்குது. அப்ப கே எதை குறிக்கும்? உங்களுக்கே தெரியுமே, கே வந்து பொட்டாசியத்தை குறிக்குது. சரிங்களா? கே வந்து எதை குறிக்குது?
பொட்டாசியத்தை குறிக்குது. சோ அப்போ அயன் வந்து Fe-யோட தொடர்புபடுத்துறதுன்னா கெமிக்கல் சிம்பிள். சோ இந்த சேம் வே சில்வர் வந்து Ag-யோட தொடர்புபடுத்துறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களை கேட்டு போறேன், Auன்ற கெமிக்கல் சிம்பிள் எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு? சோ மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுறீங்களா? என்னங்க பண்ண மாட்டீங்களா? கையாங்க வலிக்க போகுது அந்த 4 லெட்டரை டைப் பண்றதுக்கு. சோ Au என்ன சிம்பிள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். சோ செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க JEE எக்ஸாம்ல. மொனார்க் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் இந்த சேம் வே அனகொண்டா இஸ் ரிலேட்டட் டு கோப்ரா. அனகொண்டா என்பது நாகப்பாம்புடன், கோப்ரா என்றால் நாகப்பாம்புலாம் இல்ல. ஓகேவா? சோ கிங் கோப்ரா தட் மீன்ஸ் அதோட சம்பந்தப்படுத்திருந்தா மொனார்க் என்பது எதனுடன் சம்பந்தப்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க நமக்கு 2 ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கு. ஆனா நமக்கான கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பட்டர்ஃப்ளை தான், பட்டாம்பூச்சி. இன்னொரு ஆப்ஷன் நம்ம எதை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ராணி, குயினியும் சொல்லலாம். ஏன்னா மொனார்க் அப்படின்றது வந்து ஒரு தலைமை தான். மொனார்க் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜாவா இருக்கலாம் அல்லது ஒரு ராணியாக இருக்கலாம். ஒரு இடத்தை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கவங்க வந்து மொனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரிட்டன்ல சரிங்களா. ஆனால் ராணின்னு கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். ஆனா மொனார்க்ன்றது ராணிக்கு டைரக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பேர். பட் மொனார்க் இஸ் எ கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை. அது ஒரு பட்டாம்பூச்சி வகை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அனகொண்டா, கோப்ரா இந்த ரெண்டுமே வந்து பாம்பினுடைய வகைகளோ அதே மாதிரிதான் பட்டாம்பூச்சி வகை இருந்து மொனார்க் அப்படின்னு சொல்றாங்க. சோ பட்டாம்பூச்சி கூட தான் ரிலேட் ஆகுது. அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. அடுத்து 3வது கொஸ்டின், இந்த தொடரில் விடுபட்டுள்ள சொல்லை கண்டறியவும். சோ நம்மளுக்கு பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியான ஒரு முயற்சி தான் ஒரு மாணவனையோ சரி அல்லது ஒரு தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களையும் சரி நல்ல திறம்பட வைத்திருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு கொஸ்டினை நீ சால்வ் பண்ணும் போது எல்லாருக்குமே தெரியும் எர்த்ன்றதை இப்படி கோட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எர்த் இப்படி கோட் பண்ணிருக்காங்க. என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? HDUWK. அப்ப ஏவ டின்னு கோட் பண்ணிருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். BCD 3 லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. EFGH 3 லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. RSTU TAUVW HIJK. சோ எல்லாத்துக்குள்ளயும் 3 லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். சோ இவன் போயிட்டு அதுக்கு அடுத்தது எழுதுவான் வீனஸ். எழுதி எல்லாத்தையும் 3 கூட்டி ஆன்சரை கண்டுபிடிச்சு ஹை ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல தேடி மார்க் பண்ணுவேன். இது வந்து பேரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஃபுல்லாத்தையும் ஆன்சர் கண்டுபிடிச்சு ஆன்சரை மார்க் பண்ற. உனக்கு அதே மார்க் தான் கொடுக்க போறான், ஏத்தி கொடுக்க போதுல. ஐயோ பயபுள்ள 5 லெட்டருக்குமே கண்டுபிடிச்சிருக்கு, கொடுத்துருங்க, இன்னும் ஒரு 0.5 இல்ல ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுங்க. யாராவது கொடுக்க போறாங்களா? கிடையாது. என்ன நீ கண்டுபிடிச்சாலும் அதுதான். சோ அதனால ஆன்லைன் டெஸ்ட் பேசிக்கே நீங்க உட்காந்து ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், 4 ஆப்ஷன்ஸ்லயும் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய். அப்ப தேவையில்லாம வீக் நான் +3 பண்ணாதான் ஒய் வரும்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய் தான் இருந்திருக்கும். ஏன்னா எந்த ஆப்ஷன்லயுமே there is no changes. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 ஆப்ஷன்ல சேஞ்ச் ஆயிருச்சுன்னா மேபி நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிருக்கலாம். ஆனா 4த்துலயுமே ஒய் இருக்கும். அதான் கண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 4 ஆப்ஷன்ஸையும் பார்க்கணும். இப்போ இங்க செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு? இ. ஏற்கனவே இங்க இருக்கிற ஈய தான் அவங்க என்னன்னு மாத்திருக்காங்க, எச்ன்னு மாத்திருக்காங்க. ஆமா தானே? அவனே கேள்வியிலே கொடுத்துட்டான் ஈ தான் எச்சா மாறி இருக்கு. அப்ப நமக்கு செகண்ட் லெட்டர் எச் தான் வரணும். செகண்ட் லெட்டர் எச் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தானே இருக்கு, முடிச்சு விட்டு போயிடலாம்ல, தேவையில்லாம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நான் 5 லெட்டருக்கும் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சு எனக்கு யாரும் மெடலும் குத்த போறது இல்ல, எக்ஸ்ட்ரா 0.5 மார்க்கும் கொடுக்க போறது இல்ல. எனக்கு அதே மார்க் தான். சோ ஹார்ட் ஒர்க்கும் அதே மார்க் தான் கெயின் பண்ணி கொடுக்க போது, ஸ்மார்ட் ஒர்க்கும் அதே மார்க் தான் கெயின் பண்ணி கொடுக்கும் போது எந்த ஒர்க்கை சூஸ் பண்ணணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. சரியா? அப்ப 4 ஆப்ஷன்லயும் ஒய் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய் தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணனா, ஏற்கனவே செகண்ட் லெட்டர் இ இருக்கு, இங்க ஈ தான் எச்சா கோட் பண்ணிருக்காங்கன்னா அந்த எச்சத்துக்கு அப்படியே போட்டுட்டா முடிஞ்சிருச்சு. பி இஸ் த ஆப்ஷன் ஃபைனல். ஓகேவா? சோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் தேவையில்லாம செக் பண்ண மாட்டேன், ஆன்சரை பிளாக் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन மூவ் ஆன் ஆயிடுவேன். எனக்கு இதுல எனக்கு 5 to 6 செகண்ட்ஸ் சேவ் ஆச்சுன்னா இல்ல ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் சேவ் ஆச்சுன்னா அதுல இன்னொரு கேள்விக்கு உருப்படியா செலவு பண்ணுவேன். இதுதான் என்னுடைய தாட். ஓகேவா? சோ இதை வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து 4th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இது அகைன் ஒரு क्वेश्चन தான். சோ இங்க டிஎபியாவும் எச்டியாவும் இந்த மாதிரி பார்ப்பேன். சரியா? டிஹெச்எல் பிடிஎக்ஸ். சரி, இங்க இருந்து இதை பார்த்துட்டு இருக்க டிஏஎம் பியா மாத்துறாங்க, எச்ஐஎம் டியா மாத்துறாங்க. சோ ரொம்ப தொலைவா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கு. டில இருந்து பி. ஏன்னா டி வந்து ஏபிசிடில 4வது லெட்டர்னா பி ஏபிசிடில எத்தனை லெட்டர்? 16வது லெட்டர். கிட்டத்தட்ட 12 கூட்டி இருக்காங்க. எச் 8வது லெட்டர்னா டி 20வது லெட்டர், அகைன் ஒரு 12 கூட்டி இருக்காங்க. எல் 12வது லெட்டர்னா எக்ஸ் 24வது லெட்டர், திருப்பியும் 12 கூட்டி இருக்காங்க. இப்ப நான் 12 கூட்டணுமா சார்? கூட்டுவேன். எவ்வளவு நேரம் கூட்டுவேன்? ஏபிசிடி போய் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இது டிஹெச்எல்
PTX எழுதிருக்காங்களா? இன்னொன்னு என்ன, BFJ-வை என்னன்னு எழுதிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இது வந்து சில நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கு சொல்றேன். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்க, -2, D ல இருந்து -2 பண்ணா B, H ல இருந்து -2 பண்ணா F, L ல இருந்து -2 பண்ணா இது. அப்ப நான் P ல இருந்து -2 பண்றேன், P ல இருந்து -2 பண்ணா N. சரிங்களா? அப்ப N 3 ஆப்ஷன்ல இருக்கா, ஒரு ஆப்ஷன் எலிமினேட்டட். சோ அடுத்து நான் பாக்குறேன் மெஜாரிட்டி 2 ஆப்ஷன்ல R இருக்கு, மூணாவது ஆப்ஷன் எல்லாத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. சோ மூணாவது ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். திருப்பி நான் T ல இருந்து -2 பண்ணி வர்றதை விட X ல இருந்து -2 பண்ணி வர்றது நல்லது. சரிங்களா? சோ X ல இருந்து -2 பண்ணா B, X ல இருந்து -2 பண்ணா B, ஏன்னா V W X தான் வரும். அப்ப V, அப்ப V ன்னு எந்த ஆப்ஷன்ல இருக்கு, B ஆப்ஷன். முடிச்சு. சரியா சொல்றது? அப்ப எதை வந்து உனக்கு பிக் பண்ண முடியும்ன்றதை யோசி. சோ நான் கொஸ்டினோடவே ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இதுல இருந்து இதெல்லாம் -2 பண்ணி இங்க இருக்கிற லெட்டர்ஸ் இங்க வந்திருக்குன்னா இங்க இருக்கிற லெட்டர்ஸ் -2 பண்ணி இருக்கணும் அப்படின்றத கண்டிட்டேன். இல்லையா நீ உட்காந்து 12 லெட்டர் கூட்டணும்னா ஒண்ணா எண்ணிக்கிட்டு இருப்ப ABCD-லே, அதை பார்த்து பண்ணிக்கோங்கம்மா, அது உங்க விருப்பம். ஓகேவா? சோ மார்க் எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா இஸ் ரிலேட்டட் டு ருபி. ஓகேவா? இந்தியாவை ரூபாயுடன் தொடர்பு படுத்தினால் தென்னாப்பிரிக்காவை எதனுடன் தொடர்பு படுத்துவாங்கன்னு கேக்குறாங்க. சோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கு. இப்ப இந்தியா மற்றும் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய பணத்தினுடைய பெயரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானே? இந்தியாவும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், சோ இந்த மாதிரி நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தினுடைய பெயர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரூபாய். அப்ப அதே போலதான் தென்னாப்பிரிக்காவிலையும் வந்து தென்னாப்பிரிக்கால பிராங்க் யூஸ் பண்ணுவாங்க. அது ஈஸி தான், பிராங்க். அதே மாதிரி வேறு சில நாடுகள்லயும் பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தினுடைய பெயர்கள் மாறும்ல, அந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவில பிராங்க். ஆனா தென்னாப்பிரிக்காலே பிராங்க் சொல்ல மாட்டாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பிராங்க் இருக்கு. ஆனா தென்னாப்பிரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயத்தினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராண்ட். சரிங்களா? அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு பாத்தீங்கன்னா ராண்ட். அப்ப பிராங்க் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நாடு பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு ஸ்டாட்டிக் பாயிண்ட்ல உதவும். சுவிட்சர்லாந்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கரன்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்க், சுவிட்சர்லாந்து. சரிங்களா? அப்ப டாலர், நமக்கு டாலர் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. USA, கனடா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்ல பயன்படுத்துறதுக்கு பேர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாலர். அப்ப பவுண்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா UK, யுனைடெட் கிங்டம் நம்ம பயன்படுத்துவாங்க, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து. சோ இந்த மாதிரி ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பயன்படுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா பவுண்டுன்னு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சோ எப்படி ஒரு நாட்டினுடைய தலைநகரம் முக்கியமா படிச்சு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நாட்டினுடைய கரன்சிஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அனாலஜி கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 6வது கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேல்யூ டினோட்டட் பை क्वेश्चन மார்க். கேள்விக்குறியிட்ட இடத்துல வர வேண்டிய மதிப்பை கண்டறியன்னு சொல்றாங்க. 3 243ஓட தொடர்பு படுத்தி இருந்தா 5 எதனோட தொடர்பு படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே 5 சில மதிப்புகளா தான் இருக்கு பார்க்கும்பொழுதே. சரி, 3 243ஓட தொடர்பு படுத்துவாங்கன்னா, நான் ஏற்கனவே நம்பர் சீரீஸ்ல நிறைய பிராக்டிஸ் ஆனதுனாலதான் இந்த கொஸ்டின் எனக்கு ஈஸியா பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா 3க்கு ஒரு பவர் வச்சா நமக்கு 243 வரும். அது என்ன சார் 3க்கு ஒரு பவர் வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3 இன்டு 3 நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3 ஸ்கொயர்னு சொல்லுவோமா? அப்ப 3 என்னது 9, 3 ஸ்கொயர்னா 9. இதே இன்னொரு 3 பெருக்கும் போது இதை 3 கியூப்னு சொல்லுவோமா? அப்ப 3 3ஓட பெருக்கும் போது தட் மீன்ஸ் 3 3 9, 9 ஒரு 3 எவ்வளோ 27. இந்த மாதிரி நீங்க பவரை மாத்தும் பொழுது ஒரு வேல்யூ வரும். அது என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடுக்கு 5. 3 அடுக்கு 5 என்னன்னு பாத்தீங்கன்னா மதிப்பு 243. அதாவது என்னன்னா 3 எத்தனை தடவை பெருக்கணும், 5 தடவை பெருக்கணும். 3 எத்தனை தடவை பெருக்கணும், 5 தடவை பெருக்கணும். சோ நான் எப்படின்னா உட்காந்து ஒன்னொன்னா பெருக்கிட்டு இருக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு முடிக்கணும். 3 3 இங்க 9, 3 3 இங்க 9. இப்ப என்கிட்ட இன்னொரு 3 இருக்கா, 9 9 என்ன ஆயிடுச்சு 81. ஏன்னா 9 ஸ்கொயர் 81 முடிஞ்சிச்சா? ஒரு 3 3 2 3 8 24 243 வந்துருச்சா? அப்ப 3 பவர் 5 வந்து 243. அப்போ அதனாலதான் அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சரிங்களா? 3 வந்து ஏன் 243 எழுதிருக்காங்கன்னா 3 பவர் 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 5 பவர் 5 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 5 முறை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி சார் பண்ணுவேன், எனக்கு தான் கஷ்டமாச்சு சார். பெருக்கல்னா ரொம்ப ஈஸி, 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 5 என்னது 25, உனக்கு தான் தெரியும்ல. ஏன்னா 5 ஸ்கொயர் 25, ஒரு 5 அப்படியே கடைசியில வச்சுக்கோ. இப்ப 25 ஸ்கொயர் உனக்கு தெரியும். 25 ஸ்கொயர் என்னது 625. அதை 5ஓட பெருக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோ, நான் பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறதுல 625 தான்
அதை விட கீழே மதிப்பெண் இதெல்லாம். அப்ப 625 இன்னும் 5ஆல பெருக்கணும், இன்னும் அதிகமா தானே வரும். அப்ப அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, 625 வரமாட்டான். ஏன்னா 625 தான் 5ஆலே பெருக்கிறேன். அப்ப அவனும் வரமாட்டானா. ஆன்சர் என்னது? 3125. வேணா மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்க, 3125. சரிங்களா, முடிஞ்சிச்சு. அப்ப இந்த கொஸ்டின் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப லாஜிக் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 to the power of 5, அதே மாதிரி 5 to the power of 5 எழுதிருக்காங்க. சரியா, அடுத்து 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் வந்து ஒரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். இப்ப பி ஏமா சியா மாறி இருக்கு, பி ஏ சியா மாறணும், அடுத்த லெட்டர். அதே பாருங்க பி கியூவா மாறி இருக்குன்னா அடுத்த லெட்டர் ஓபி கியூ தானே சொல்லுவோம். அடுத்தது சி டியா மாறி இருக்குன்னா நெக்ஸ்ட் லெட்டர். அப்ப ஆர் என்னவா மாறி இருக்கணும்? எஸ். ஐ என்னவா மாறி இருக்கணும்? ஜே. எஸ் என்னவா மாறி இருக்கணும்? டி. அப்ப எஸ் ஜே டின்னு சொல்லக்கூடிய டி ஆப்ஷன். முடிஞ்சிச்சா? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லக்கூடிய கொஸ்டின் தானே. அப்ப ஏபிசிடி இந்த மாதிரி பக்கத்து லெட்டர், அதாவது ஒரு லெட்டரோ அல்லது 2 லெட்டரோ கூட்டி இருந்தா வேகமா முடிச்சிடலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சோ தொலைவா இருக்கும் போது நம்பர்ஸா பார்க்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படின்றத என்னுடைய அபிமானம். பார்த்துடலாம். இது ஒரு கொஸ்டின். கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் இருந்து ஏதாவது வந்து இங்க ஒரு 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. என்ன நம்பர்? 3, 18, 36. இதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரிலேஷனையே ஃபாலோ பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. மேபி கூட்டி கழிச்சிருக்கலாம், இல்ல கழிச்சு பெருக்கி இருக்கலாம், என்னோன்னு பண்ணிருக்கலாம். அவங்க என்ன லாஜிக்கா ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி லாஜிக்கா ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குறாங்க. இப்ப இங்க 18 இங்க 36 இருக்கும் போதே மண்டக்குள்ள டொங்குன்னு ஒரு அடிச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 18 2ஆல பெருக்குனா என்னது? 36. அதாவது 18 2 மடங்கு தான் 36. அப்ப 2வது நம்பரை 3வது நம்பர் ஆகிறதுக்கு 2ஆல பெருக்கி இருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10 2ஆல பெருக்குனா 16. கோவிந்தா. 72 2ஆல பெருக்குனா 96. 144 இல்ல. கோவிந்தா. 42 2ஆல பெருக்குனா 48. கோவிந்தா. 24 2ஆல பெருக்குனா 48. அப்ப ஒரு ஆப்ஷன் தானே அந்த லாஜிக்ல ஃபாலோ ஆகுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 6ஆல பெருக்குனா 18. 3 6 18. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை 2வது நம்பர் ஆகிறதுக்கு 6ஆல பெருக்கி இருக்காங்க. 2வது நம்பரை 3வது நம்பர் ஆகிறதுக்கு 2ஆல பெருக்கி இருக்காங்க. அதே லாஜிக் ஃபாலோ ஆகுதா பாருங்க. 4 × 6 24, 24 × 2 48. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இது சி. சோ ஒரு நம்பரை பதட்டம் இல்லாம பொறுமையா அணுகுங்க, ஆன்சர் வந்துரும் சொல்றேன். அடுத்த क्वेश्चन நல்ல क्वेश्चन. 49 81ஓட ரிலேட் பண்ணிருந்தா 64 எதோட ரிலேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 49 எதோட ரிலேட் பண்ணிருக்காங்க? 81. பார்க்கும்போதே தெரியுது ரெண்டுமே ஸ்கொயர் வேல்யூ. இது வந்து 7 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர். அதாவது 2 நம்பர் ஆட் பண்ணி அதோட ஸ்கொயர் இங்க எழுதிருக்காங்க. அப்ப முதலில் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய ஸ்கொயரோட 2 நம்பர் ஆட் பண்ணி அதோட ஸ்கொயர் இங்க எழுதிருக்காங்க. அப்ப இங்க 64 எழுதிருக்காங்களா? 64 யாரோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். 8 கூட நீ 2 கூட்டினா 10. அப்ப 10ஓட ஸ்கொயரை தான் இங்க எழுதிருக்கணும். ஆன்சர் என்னது? 100. ஆன்சர் 100. 10 ஸ்கொயர் 100. சரிங்களா, அடுத்தது 10வது கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிஇ. சரிங்களா, டியும் இயும் 4 5 எழுதிருக்காங்க. சரிங்களா, 4 5. எனக்கு தெரியும் ஏபிசிடில டி 4வது லெட்டர், இ 5வது லெட்டர். அப்ப டி 4வது லெட்டர், இ 5வது லெட்டர். இப்ப பிசி கேட்டிருக்காங்க. பி 2வது லெட்டர், சி 3வது லெட்டர். ஆன்சர் 2 3. ஆன்சர் என்னது? 2 3. சரியா, அடுத்து 11வது கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்ட மாற்றுக்களில் இருந்து வேறுபட்ட வார்த்தையை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இங்க உனக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன், AIO. அது பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. ஏன்னா வவல்ஸ்னாலே யாரு? இவங்க தான். ஓகேவா, வவல்ஸ்னாலே இவங்க தான். இவங்கலயே 3 பேர் இருக்காங்க. ஏவும் இருக்கான், ஐயும் இருக்கான், ஓவும் இருக்கான். அடுத்தது பார்க்கும்போது OIU. ஓ இருக்கா, ஐ இருக்கா, யூ இருக்கா. அடுத்தது EOU எல்லாமே இருக்காங்க. ஆனா அங்க மட்டும் பாருங்களேன், ஒரு வவல் கூட இல்ல, வவலே இல்ல. அப்ப பாக்கி இருக்க 3 ஆப்ஷனுமே வவல்ஸால உருவாக்கப்பட்டது. ஆனா சி ஆப்ஷன் மட்டும் வவல்ஸால உருவாக்கப்படல. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்து 12வது क्वेश्चन. 12வது क्वेश्चन வந்து KLN ACG இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, KLN இந்த 4த்துல ஏதோ ஒண்ணு கூட்டு கலவாணியில இருக்கான். இப்ப கேக்கு அடுத்த லெட்டரே L. ஏபிசிடி பாக்குறவனுக்கு தெரியும். K ல இருந்து +1 அடுத்த லெட்டரே L. இது வந்து +2 LMN. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கூட்டிருக்காங்க, அடுத்தது 2 லெட்டர் கூட்டிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க, ACG, ABC 2 லெட்டர் கூட்டிருக்காங்க. DEFG 4 லெட்டர் கூட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய 3வது ஆப்ஷன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சுன்னா இவன் தப்பு. அடுத்து வரக்கூடிய 3வது ஆப்ஷன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சுன்னா இவன் தப்பு. செக் பண்ணிடலாமா? HJN HIJ +2 KLMN +4. அப்ப இந்த பேட்டர்னை தான் இது ஃபாலோ பண்ணி இருக்கு.
சரிங்களா? இதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இவன் தான் ஆட் ஒன் அவுட், கருப்பாடு KLN போயிட்டான். சரிங்களா? அவன் தான் கருப்பாடு, ஒழிச்சு கட்டிட்டோம். அடுத்து 13வது கொஸ்டின். இதெல்லாம் பாருங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பக்கத்துல P இருக்கு, N இருக்கு, J இருக்கு. இப்படி இருக்கும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இத லெட்டர்ஸா பார்க்காம நம்பர்ஸா பாருங்கன்னு சொன்னேன். நம்பர்ஸா பார்க்கும்போது P வந்து 16வது லெட்டர், N வந்து 14வது லெட்டர், J வந்து 10வது லெட்டர். சரிங்களா? ஏபிசிடி சொல்றேன். ஏபிசிடி J 10, N 14, P 16. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 4 கூட்டி இருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 கூட்டி இருக்காங்க. ஏபிசிடில பார்த்தோம்னா கூட என்ன டக்குன்னு சொல்ல முடியாது. நம்பரா பார்க்கும்போது டக்குன்னு சொல்லிட்டேன்னா, அப்ப 4 + 2. அப்ப XVRக்கு போலாம். XVR R 18வது லெட்டர், V 22வது லெட்டர், X வந்து 24வது லெட்டர். அகைன் 2 கூட்டி இருக்கா, அகைன் 4 கூட்டி இருக்கான். சரியா? அப்ப ரெண்டும் சேம் பேட்டர்னா. அப்ப KIE செக் பண்ணலாமா? KIE E 5வது லெட்டர், I 9வது லெட்டர், K 11வது லெட்டர், +2 +4. அப்ப மூணுமே ஒரே பேட்டர்ன். அப்ப எனக்கு தெரிஞ்சு BZW தான் தப்பு. BZW, W 23வது லெட்டர், Z 26வது லெட்டர், B 2வது லெட்டர். அதாவது 23ல இருந்து 26 வரதுக்கு 3 லெட்டர், 3 நம்பரை தான் கூட்டணும். மத்ததுல 4 கூட்டினாங்க, இங்க மட்டும் 3 தான் கூட்டிருக்காங்க. அதை வச்சே முடிவு பண்ணிடுவேன், BZW தான் தப்பு. சரிங்களா? ஓகேவா? சோ இதுக்கு தான் நான் சொன்னேன், இதை லெட்டரா பாக்குறத விட நம்பரா பாத்துடலாம். இல்லைன்னா நீ ஏபிசிடில போய் முன்ன வந்து பின்ன வந்து அப்படின்னு பாத்துட்டு இருக்கணும். பார்க்கலாம், அதுக்கு தான் சொல்றேன், பார்த்து வச்சுக்கோங்க. இங்க வந்து ஃபைண்ட் தி ஆட் ஒன். இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தப்பான். VF 28, ED 10, PW 39, SZ 45. சோ தப்பு தான் கேக்குறாங்க. சீரியஸா இருந்துச்சுன்னா கூட இந்த 28 ஏன் 10 ஆச்சு, 10 ஏன் 39 ஆச்சு, 39 ஏன் 45 ஆச்சு, 45 என்னவாகணும்னு சொல்லிட்டு ஒரு வரிசையில எண்ணி இருக்கலாம். இது வரிசை கிடையாது. இது பார்க்கும்போதே தெரியுது தவறான எண்ணு. சரி, எண்ணிடலாம். என்ன பொறுத்தவரையும் எது ஈஸியா இருக்கு, ஃபர்ஸ்ட் எண்ணலாம். எது இருந்தாலும் அதுதான் நமக்கு. V வந்து ஏபிசிடில 22வது லெட்டர், V ஏபிசிடில எத்தனாவது லெட்டர், 22. F வந்து 6வது லெட்டர். ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 22 6 கூட்டினா 28. அப்போ ஒரு லெட்டரோட ஒரு நம்பரை சேர்த்திருக்கும் போது அந்த நம்பரை அந்த லெட்டரை வச்சுதான் உருவாக்கி இருக்கான். சும்மா உருவாக்கல, இந்த லெட்டர்ஸை வச்சுதான் அந்த நம்பரை உருவாக்கி இருக்கான். அப்ப V 22வது லெட்டர், F 6வது லெட்டர் சேர்த்தா 28. இதே லாஜிக் இங்க ஃபாலோ ஆகான்னு பார்க்கலாம். E 5வது லெட்டர், D 4வது லெட்டர், 5 4 கூட்டினா 9. ஆனா இங்க 10ன்னு இருக்கு. அப்பயே முடிஞ்சிச்சு. இவன் தான் தப்பு, ED தான் தப்பு. செக் பண்ணிடலாமா? 16 23, 3 6 9, 2 1 3. சரியா இருக்குமா? இது S 19, Z 26, 9 ஒரு 6 5, 1 ரிமைண்டர் 4 45. இதுவும் சரியா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் சரியா இருக்கு. அப்ப யாரு தப்பு? ED தான் தப்பு. சோ ED தானே? ஆமா, ED தப்பு. ED 10ன்றது தப்பு. ED 9ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி. 15வது கேள்வி பாத்தீங்கன்னா அகைன் வந்து லெட்டர்ஸ் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. GIMS, ACGM, JLPU, OQUA ன்னு. GIMS. சோ பாக்குறதுக்கு லெட்டர்ஸா பார்த்தா கஷ்டம். நான் எடுப்பேங்க 7 9 13 19 நம்பர்ஸா எழுதிடுறேன். இப்ப 7ல இருந்து 9 என்னது? +2. 9ல இருந்து 13 +4. அடுத்தது 19 +6. சரிங்களா? 2 4 6 கூட்டிருக்காங்க, சீக்வன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப அதே ACGM 1 3 7 13 2 ஆட் பண்ணிருக்கான், 4 ஆட் பண்ணிருக்கான், 6 ஆட் பண்ணிருக்கான். 2 4 6 2 4 6. சூப்பரா வந்துச்சா? இப்ப JLPU ஜல்பு போலாமா? இது J வந்து 10வது லெட்டர், L 12, இது 16, இது 21. சரிங்களா? 2 லெட்டர், 2 நம்பர் ஆட் பண்ணிருக்கான், 4 நம்பர் ஆட் பண்ணிருக்கான், 21ல 5 நம்பர். முடிஞ்சிச்சா? மாட்டிக்கிட்டான். ஜல்பு தான் தப்பு. வேற OQUA செக் பண்ணிடலாம். OQUA O 15, Q 17, U வந்து 21, இது A வந்து 1. ஓகேவா? சோ 2 லெட்டர், இது 4. A ஆல்ரெடி 26 வரணும்னா 5 கூட்டிட்டு 1 வரணும்னா 6 கூட்டணும். இதுவும் 6 தான் கூட்டிருக்கான். அப்ப இவங்க தான் தப்பு. யாரு? JLPU. இவங்க தான் தப்பு. சோ இப்ப பாருங்க, எனக்கு இதை லெட்டரா பார்க்கும்போது நான் திருப்பி உட்காந்து ஏபிசிடில எந்த லெட்டர் என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஏபிசிடியே பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, எப்படி உங்க விருப்பம். நான் படிங்க, உங்களை கட்டாயப்படுத்தல, படிச்சா ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான்.
சரிங்களா? அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு இந்த நம்பரை வச்சு இந்த அந்த ரெண்டு நம்பருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், அதை வச்சு ஒரு ஜோடியில எந்த தவறான ஜோடி ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 12:19 12 ஆயிருக்குன்னா எவ்வளவு கூட்டியிருக்கான்? 7 கூட்டியிருக்கான். மேக்சிமம் 7 ஆட் பண்ணிருக்காங்க. 25:32 அகைன் எவ்வளவு கூட்டியிருக்காங்க? 7 தான் கூட்டியிருக்காங்க. ஆமா தானே? கரெக்ட். அடுத்து 41:48 திருப்பி என்ன கூட்டியிருக்காங்க? 7 தான் கூட்டியிருக்காங்க. ஆனா 13:21 8 கூட்டியிருக்காங்க. சரியா? 13:21 8 கூட்டியிருக்காங்க. 13ஓட 7 கூட்டினா நமக்கு என்ன வந்திருக்கணும்? 20 தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 21 வரும்போதே உதச்சிருக்குல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இவங்க தான். ஏன்னா பாக்கி எல்லாத்துலயுமே அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 7, இதுக்கு மட்டும் 8. சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி, ஃபைண்ட் த ஆட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 232411 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய நம்பரா இருக்கு. இந்த மாதிரி நம்பரை பார்க்கும்போது பயம் வந்துடும் டக்குனு. ஐயோ என்ன லாஜிக் இருக்குமோ, எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. சோ கொஞ்சம் பயப்படாம பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ நானே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா இவ்வளவு பெரிய நம்பர்ல என்னடா தப்பா இருக்க போது, கண்டிப்பா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான். சோ நான் என்ன பண்ணேன், சரி கூட்டலாமே, எல்லாத்தையும் கூட்டினா ஒரு சம் வரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டேன். எல்லாத்தையும் கூட்டும் பொழுது இப்ப பாருங்களேன், 2 3 5 5 சார் 5 6 7 7 ஒரு 4 11 11 12 13 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கூட்டி 13 வந்துச்சு. இது எல்லாத்தையும் கூட்டினேன். ஆனா கூட்டும் போது நான் ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் கூட்டல, அங்க கூட்டினேன். 5 3 8 8 2 10 11 12 13 14 15 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 15 கூட்டிட்டேன். ஓகேவா? அடுத்தது இது 6 4 10 10 19 20 29 வந்துச்சு. அடுத்தது இதை கூட்டும் போது 5 2 7 7 7 9 1 10 17 17 ஒரு 4 வந்து 21 வந்துச்சு. இந்த மாதிரி வரும்போது எனக்கு டக்குன்னு ஐயோ என்னடா எல்லாமே ஒற்றைப்படை என்னதான் இருக்கு, எல்லாமே பகாயன்ல கூட எதுவுமே மாட்டலையே, 2 பகாயன் இல்லாம இருக்கே இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரைம் நம்பர் இல்லாம 2 நான் பிரைம் நம்பர் 2 பிரைம் நம்பர்லாம் வந்திருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது நான் அடுத்து கூட்டும் பொழுது சரி ஸ்ட்ரைட்டா கூட்டினேன். ஃபர்ஸ்ட் நான் இப்படிதான் கூட்டிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறமா நான் ஸ்ட்ரைட்டா கூட்டினேன். பாருங்களேன், 2 3 5 5 ஒரு 2 7 7 4 11. அப்ப இது எல்லாத்தையும் நான் கூட்டும் போது இங்க 11 வந்துச்சு பாரு ஆன்சர். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 நம்பரை கூட்டினா கடைசியில இருக்கக்கூடிய 2 நம்பர் வருது. அதே ஆப்ஷன் செகண்ட்ல ஃபாலோ பண்ணுங்க. 2 5 2 3 12 வருதான்னு பார்க்கலாமா? 2 5 7 7 2 9 9 ஒரு 3 12 வந்துச்சா? மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 6 + 4 + 4 + 5 = 19 வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? 6 4 10 14 14 ஒரு 5 19. அப்ப 3 ஆப்ஷனும் கூட்டினா வர்றது. 4வது ஆப்ஷன் அப்ப தப்பா இருக்கணும். 5 + 2 + 9 + 2 = 21 சொல்றாங்க. 5 2 7 7 ஒரு 9 7 ஒரு 9 எவ்வளவு? 16 16 ஒரு 2 18 18ன்னு வரணும். ஆனா இங்க 21 இருக்கு. அப்ப வந்தா தப்பு. சரிங்களா? சோ இதை பார்த்து இப்படி கூட்டும் போது எனக்கு வந்துருச்சு ஆன்சர். ஓகே, ஒரு ஆப்ஷன் பிடிக்கும் போது ஆனா கொஞ்சம் பதட்டம் இல்லாம கூட்டுங்க, ஆன்சர் வரும். இவ்வளவு பெரிய நம்பருக்குலாம் இவ்வளவு சப்பையா தான் லாஜிக் இருக்கும். அடுத்தது பிக் த ஆட் பேர் அவுட், மாறுபட்ட ஜோடியை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. 5 31 3 23 8 58 12 86 கொடுத்துருக்காங்க. சோ ஒரு சின்ன நம்பர் அவ்வளவு பெரிய நம்பரா மாறி இருக்குன்னா கண்டிப்பா பெருக்கல் பயன்படுத்தி இருப்போம். சும்மா இல்லம்மா, 5ன்றது உனக்கு 31 மாறி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துல பெருக்கிதான் உனக்கு பண்ணிருக்கணும். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக் இந்த 5 எப்படிடா 31 ஆகலாம்னு யோசிக்கும் போது 5 6ஆல பெருக்குனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30 கிடைக்கும். அதோட 1 கூட்டினா 31. சோ இதே மாதிரி அடுத்தடுத்த லாஜிக் வருதான்னு பார்க்கலாம். 3 6ஆல பெருக்குனா 18. ஆனா 18ஓட 1 கூட்டினா 23 வரும். எவ்வளவு வரும்? 18ஓட 1 கூட்டினா 19 தான் வரணும். ஆனா இங்க 23 இருக்கு. அப்ப 18ஓட இங்க 5 கூட்டிட்டு இருக்கோம். என்னடா இது ஒரு லாஜிக், இது ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு. அடுத்த லாஜிக் ட்ரை பண்ணுவோம்ட்டு 12 6ஆல பெருக்குனா 72. 72ஓட நான் 5 கூட்டி இருந்தாலும் 86 வந்திருக்க போறது இல்ல. 72ஓட 1 கூட்டி இருந்தாலும் 86 வந்திருக்க போறது இல்ல. சோ லாஜிக்கே குளறுது இருக்கு. இங்கே மாட்டிக்கிட்டேன். 72ஓட கிட்டத்தட்ட 14 கூட்டினாதான் 86. ஆமா தானே? அதனால ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு பேட்டர்ன். சரி, இன்னொரு முறை மாத்தி யோசிச்சு பார்ப்போம். 5 6ஓட பெருக்கி 1 கூட்டினா வந்து 31. சரி, நம்ம 5 7ஓட பெருக்க கூடாது. 7ஓட பெருக்கு 7 எவ்வளோ? 35 -4 பண்ணா 31. சரி, அதே 3 7ஓட பெருக்கு 21, 2 கூட்டினா 23.
சரி, இப்ப பாருங்க 7ஓட பெருக்கிறேன். முதல்ல 6ஓட பெருக்கிறேன், ஒண்ணு வேற வேற மாதிரி வந்துச்சு. இப்ப 7ஓட பெருக்கி இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல -4 பண்ண ஆன்சர் வருது, அடுத்தது +2 பண்ண ஆன்சர் வருது. மூணாவதுல இருக்கவன் தான் என்ன காப்பாத்த போறான். 12 7ஓட பெருக்குங்க. 12 7ஓட பெருக்குனா 84. சரிங்களா? 2 2 கூட்டின ஆன்சர் என்ன? 86 வந்துருச்சா? அப்ப 12 ஏன் 86 ஆச்சு, 3 ஏன் 23 ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சா? அப்ப 7ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்காங்க. லாஸ்ட் லாஜிக் 8 7ஆல பெருக்குனா 56, 56ஓட 2 கூட்டினா 58. இவனும் அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணிட்டான். அப்ப தவறு யாரு? ஏ ஆப்ஷன். புரியுதா? ஒரு நல்ல கொஸ்டினா. அப்ப அந்த ஒரு சின்ன நம்பர் அவ்வளவு பெரிய நம்பர் ஆகிறதுக்கான காரணமா பெருக்கல் தான் இருந்திருக்கணும்ன்ற பட்சத்துல நான் 5 எப்படா 31 ஆக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 6ஆல பெருக்கி பார்த்தா வரல, அப்புறம் 7ஆல பெருக்கி பார்த்தா வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து 19வது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, which of the following does not belong to this group? இந்த குழுவுல சேராத ஒருத்தன் யாரு? வாழைப்பழம், லிச்சி, கீரை, கிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கிவியும் சரி, லிச்சியும் சரி, வாழைப்பழமும் சரி, அனைத்துமே பழ வகைகள், ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆனா கீரை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள். சரிங்களா? அப்ப லெட்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை என்பது தான் தவறு. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. சோ இதுல இந்த 4 கேம்ல ஏதோ ஒரு கேம் மட்டும் தப்பான கேம். என்ன தப்பான கேம் விளையாடுறதுக்கு இல்லமா. சோ தவறு மத்த 3த்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அதுக்கு இல்ல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா செஸ், சதுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சதுரங்கம்னால வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஆபீஸ்க்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து விளையாடுற கேம். இன்டோர் இதெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்ப செஸ் வந்து இன்டோர் கேம்ஸ், பாக்கி இருக்கிறது எல்லாமே அவுட்டோர் கேம்ஸ். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டாட்டிக் பாயிண்ட் தான் சொல்ல போறேன். ஒவ்வொரு கேம்ஸ்லயும் எவ்வளவு பேர் விளையாட போறாங்க. இப்போ பேஸ்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் விளையாடலாம்னா 9 பேர். அமெரிக்காவுடைய நேஷனல் கேமே அதுதான் பேஸ்பால். பேஸ்பால்ல எத்தனை பேர் விளையாடலாம்? ஒரு டீமுக்கு 9 பேர் விளையாடலாம். கால்பந்து ஃபுட்பால்ல எல்லாருக்குமே தெரியும் 11 பேர் தான் விளையாட முடியும். வாலிபால்ல எத்தனை பேர் விளையாடலாம்? 6 பேர் விளையாட முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போறேன். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது 2வது கேள்வியா சொல்லுங்க. ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாஸ்கெட் பால்ல ஒரு டீமுக்கு எத்தனை பேர் விளையாட முடியும்? பாஸ்கெட் பால்ல ஒரு டீமுக்கு எத்தனை பேர் விளையாட முடியும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.